இப்போ நம்ம ஒரு ஃபுட் பிளான் எடுக்கிறோம்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ண போறோங்க, இந்த டயட்லாம் நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா? ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுத்து வைப்போம். ஸோ இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன், சுகர் கட் பண்ணிட்டேன், ரைஸ் கட் பண்ணிட்டேன், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு மேக்ஸிமம் ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு காலையில் எந்திரிச்சோன்னே இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டிய சில ட்ரிங்க் நான் சொல்கிறேன். 10 நாளுக்கும் இது ஒன்றே தான் குடிக்கணுமா அப்படி கிடையாது. இதில் சில ட்ரிங்க்ஸ் நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் மாற்றி மாற்றி கூட 10 நாட்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொங்கல்லாம் இருக்குன்னா அதிகமாக நெய் சேர்த்தோ இல்லை வனஸ்பதிலாம் சேர்த்தோ கட்டாயம் எடுக்கக்கூடாது. அதுவும் மில்லட்ஸில் செஞ்ச பொங்கலாக இருக்கட்டும், அடை தோசையாக இருக்கட்டும், அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதோடு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு தான். இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதை மட்டுமே நம்ம என்ன சாப்பிட்றோன்றதே நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே உள்ள தள்ளுறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே இதெல்லாம் நமக்கு இருக்குது, இதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம், இவ்வளோ கேலரிஸ் தான் நமக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்க கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆக போகுது அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போது கண்ணால் பார்த்து அது பிரெயின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் உடல் நலத்திற்கு சித்தர்கள் சொன்ன விஷயங்களும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், நல்ல வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 நாளுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் பிளான் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு ஃபுட் பிளான் எடுக்கிறோன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோங்க, இந்த டயட்லாம் நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமா? ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுத்து வைப்போம். ஸோ இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன், சுகர் கட் பண்ணிட்டேன், ரைஸ் கட் பண்ணிட்டேன், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு மேக்ஸிமம் ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து ஒரு 10 நாள் மட்டும் இந்த டயட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஐயோ 6 மாதம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு தோணும். ஸோ இந்த விஷயத்த ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உடலில் நிறைய ஒரு மாற்றங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் உடலில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அப்படி இந்த 10 நாட்களுக்கு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், எதையெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்வீட்ஸ். ஏன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, இந்த டைமில் நான் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றேன், ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறேன், அந்த டைமில் நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிடுறேன், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண போகிறோம். அப்போது ஸ்வீட்ஸ் கட்டாயமாக இந்த 10 நாட்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆஃப் சால்ட்டு எடுத்துக்கணும். ஸோ நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றது அப்படிலாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் சால்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு நம்ம உப்பு போட்டு எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் ஆஃப் சால்ட்டில் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் மீட் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கனோ சீ ஃபுட்ஸோ எக்கோ எடுத்துக்கலாம். ஸோ ரெட் மீட் எடுக்கிறத மட்டும் இந்த 10 நாளைக்கு தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகமாக அவுட் சைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன், டக்குன்னு ஆர்டர் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிட்றேன், நல்லா ஹை கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தவிர்த்தாலே பாதி வேலை முடிஞ்சுதுங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். காலையில் எந்திரிச்சோன்னே இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டிய சில ட்ரிங்க் நான் சொல்கிறேன். 10 நாளுக்கும் இது ஒன்றே தான் குடிக்கணுமா அப்படி கிடையாது. இதில் சில ட்ரிங்க்ஸ் நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் மாற்றி மாற்றி கூட 10 நாட்களுக்கு எடுத்துக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ட்ரிங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடியது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா ஒரு 3லேருந்து 4 கப் 4 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 400 ml ஒரு 500 ml வாட்டர். இதில் நம்ம என்னங்க சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் கொஞ்சம், ஹனி கொஞ்சம் விட்டு குடிச்சிடலாம். ஸோ இந்த 400 ml வாட்டர்லேயும் லெமன் ட்ராப்ஸ் எவ்வளோ விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 ட்ராப்ஸ் விட்டால் போதுங்க.
20 டிராப்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். காலையில் இதை குடிக்கலாம். அடுத்தது வேறு என்னங்க காலையில் டெய்லியுமே இதே தான் குடிக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. அடுத்தது வேறு என்ன நம்ம குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்ட் புதினா இருக்குது பார்த்தீங்களா, நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4-5 இலை போட்டேன் அப்படின்னு கிடையாது. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அந்த தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. போட்டு பாயில் பண்ணிவிட்டு இது அதோடைய எசன்ஸ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் போதே குடிங்களேன். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலே இருக்காதுங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். நீர் ஆகாரம் இந்த வெயிலுக்குமே நல்லது. ஸோ காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 300-400 ml நீராகாரம் கொஞ்சம் மோர் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் நீங்கள் க்ரீன் டீ குடிக்கிறீங்க. க்ரீன் டீக்கு பதிலாக நம்ம இந்த கருவேப்பிலை மட்டுமே தண்ணீரில் போட்டு எப்படி நம்ம புதினா பாயில் பண்ணோம் அதே மாதிரி கருவேப்பிலையை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் டெய்லி காலையில் இந்த 10 நாட்களில் மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்னால் முடியாதுங்க, வீட்டில் இதுதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். இட்லி இருக்கா, 2 இட்லி எடுத்துக்கோங்க. சாம்பார் வச்சோ இல்லை கோகனட் சட்னி இல்லை புதினா மின்ட் சட்னி வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அதிகமாக நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் இருக்காது, ஆயில் அதிகமாக இருக்காது. பேலன்ஸ்ட் டயட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க தோசை தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னாலும் 2 தோசை மினிமமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டோட குவான்டிட்டி அளவை பாதியாக நம்ம குறைக்க போகிறோம். அப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா 2 இட்லி குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா 3 இட்லி, அதை தாண்டி நம்ம எடுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொங்கல்லாம் இருக்குன்னா அதிகமாக நெய் சேர்த்தோ இல்லை வனஸ்பதிலாம் சேர்த்தோ கட்டாயம் எடுக்கக்கூடாது. அதுவும் மில்லட்ஸில் செஞ்ச பொங்கலாக இருக்கட்டும், அடை தோசையாக இருக்கட்டும், அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதோடு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு தான். இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஐயோ பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாவோ ஒரு சின்ன நெல்லிக்காயோ இல்லை சின்ன கொய்யாக்காய் இல்லை ஆப்பிள் இந்த மாதிரி லைட்டாக லோ கேலரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஏதாவது ஒன்று மைல்டாக எடுத்துகிட்டு டைரெக்டாக லஞ்சுக்குமே ஒரு கப் ஆஃப் ரைஸு, அதுலேயுமே ஒரு ரெட் ரைஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மில்லட்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக அதில் வெஜிடபிள்ஸ் இருந்தே ஆகணும். 350 கிராம்ஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள், அதில் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெஜிடபிளாக இருந்தால் இன்னும் நல்லது. பூசணிக்காய், சொரக்காய், சௌச்சௌ, நூக்கல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கூட்டு மாதிரியோ கட்டாயம் டெய்லி ஒரு கீரை. ஸோ நம்ம டெய்லி மாற்றி மாற்றி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ மதிய நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய லஞ்சு இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் டின்னர் ஒரு 8 o'clock மேக்ஸிமம் டைம் இதுதாங்க. இந்த டைமுக்குள்ளே டின்னரை முடிச்சிருங்க. டின்னர் அப்படின்னு சொல்லும்போது நைட் டைமில் நான் என்னங்க சாப்பிட்றது, லைட்டாக இட்லியோ இடியாப்பமோ ஆப்பம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட் சேர்ந்த உணவுகளும் இரவு நேரத்தில் எடுக்கலாம். இல்லைங்க நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னா டெய்லி வேண்டாங்க, வாரத்தில் 2 அல்லது 3 நாள் மட்டும் 2 சப்பாத்தி, அதனோட கொஞ்சம் வெஜிடபிள் சப்ஜி மாதிரியோ இல்லை நம்ம தாலோ சென்னாவோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போது நான் சொன்னதெல்லாம் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடியது தான். ஆனால் அளவை குறைச்சி கான்ஷியஸோடு நம்ம சாப்பிட்றோம். எப்பவுமே நம்ம என்ன சாப்பிட்றோன்றதே நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே உள்ள தள்ளுறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே இதெல்லாம் நமக்கு இருக்குது, இதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம், இவ்வளோ கேலரிஸ் தான் நமக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்க கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆக போகுது அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போது கண்ணால் பார்த்து அது பிரெயின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். 10 days இப்படி எடுத்து பாருங்களேன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. ஈஸியாக டைஜஷன் ஆகும். வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் செக் பண்ணி பாருங்கள். 10 நாளில் ஒரு கிலோ அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் நான் உண்மையாக சொல்லிடுறேன். அந்த 10 நாள் அடுத்தது 20 days 30 days இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு 1 month இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போங்க. கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதனால் என்னங்க பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா குடல் பகுதி சுத்தமாகுது, ரத்தம் சுத்தமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு 10 days அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஈஸியாக இந்த டயட் பிளானில் ஃபிக்ஸ் ஆக முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.